பொரிகடலை குழம்பு செய்ய பொரிகடலை 1 கப்பு, பெரிய வெங்காயம் 1, கல் உப்பு, தக்காளி 2, சாம்பார் பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 பிஞ்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி, மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் 2. ஸோ இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ முதல்ல பொரிக்கடலையை எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நைஸாகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுக்கு நம்ம 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு நல்லா எடுத்து வச்சுக்கணும். கட்டி விழுகாமல் நல்லா கலந்து விடணும். ஸோ அது போல் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடான உடனே கடுகு உளுந்தம்பருப்பு முதல்ல போட்டுட்டு, கடுகு வெடித்த உடனே பெரிய வெங்காயம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டு நல்லா கண்ணாடி வதத்துக்கு நல்லா வதக்கிட்டு, பச்சை மிளகாய் 2 போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் உள்ளே போட்டு நல்லா அந்த டைமில் நம்ம என்ன செய்வோம், கல் உப்பு ஆட் பண்ணுவோம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா கலந்து வரும், நல்லா வதங்கிடும். ஸோ இந்த டைமில் நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா பாருங்கள் இப்படி மசிஞ்சு வந்திருக்கு தக்காளி. நல்லா கலந்து விட்டுட்டு சாம்பார் பொடி போட்டுட்டு அதையும் நல்லா ஒரு வதக்கிடணும். கரம் மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் உள்ளே போட்டுட்டு நல்லா வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிகடலை நல்லா நுணுக்கி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து ஒரு வடிகட்டி மூலமாக உள்ளே நம்ம ஆட் பண்ணணும். திப்பியாக இருக்கும் பாருங்கள், இல்லாட்டி அதெல்லாம் நம்ம குழம்புல கலந்துரும். ஸோ நல்லா அதெல்லாம் உள்ளே வடிகட்டி உள்ளே ஆட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் நம்ம 2 டம்ளர் தண்ணி நல்லா நிறைய ஊற்றணும். ஈஸியாக கட்டி பட்டுரும் குழம்பு, அதனால் நல்லா 2 டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றி விடணும். அதை நல்லா ஒரு கலந்து விடணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா கொதித்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணணும். எப்படி தான் கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன். பொரிகடலை குழம்பு ரெடி. பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்து முடிச்ச வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ கைஸ்.